Hi guys, hi. Welcome to RST. Welcome, sorry. Welcome to RST Talkies. RST Talkiesக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வரவேற்கிறது. RST Talkiesக்கு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வரவேற்கிறது உங்கள் ஃபேவரட்டான ஆர் சபரீஷ் ஜெகநாதன். ஹாய். என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் ரெஸ்பான்ஸ் எதுவும் வந்த மாதிரியே தெரியல. நான் செய்ய ஆரம்பிச்சப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பவும் லைவ் ஆரம்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. திரும்ப நான் லைவ் ஆரம்பித்ததில் ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஆஸ்தான ரசிகர் உன்னை போல் ஒருவன் வந்து ஜாயின் பண்ணிடுவார். அவர் ஜாயின் பண்ணிட்டார்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லைவ் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ரிப்பப்ளிக் டே மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ரிப்பப்ளிக் டே மீட்டிங்கில் ரிப்பப்ளிக் சேனல் அவங்க ஒரு சமிட் அரேஞ்ச் பண்ணி, கோஸ்வாமி சார் அவருடைய தலைமையில் மோடிஜி ஒரு சம்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அந்த சம்மிட்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர், பிஎம் மோடிஜி அவர்களுடைய ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நாட்டு மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அதை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த லைவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹோலா நோட் எக்ஸ்எஃப்சி OH8 யாருன்னு தெரியல. ஹலோ சார், வெல்கம் டு RST Talkies. RST Talkiesக்கு உங்களை வரவேற்கிறது. உங்களை நான் புதுசாக பார்க்குறேன். என் பேர் ஆர் சபரீஷ் ஜெகநாதன். வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் தமிழ் புரியுமா? ஆஹா, இப்போன்னு பார்த்து பழி வாங்குதே. டூ மெனி அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறது. பட் ஐ நீட் திஸ். கைஸ் ஒரு நிமிஷம், ஏன்னா வாட்ஸ்அப் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் வாட்ஸ்அப். ஓகே, சரி ஒரு நிமிஷம். ஹாய் ஒரு நிமிஷம், சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். வாட்ஸ்அப்பை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் திரும்ப லைனுக்கு வரேன். ஹாய், வெல்கம் பேக். Who is this LOLTXFCOH8? Hello, hola. Who is this? Who are you, man? I asked you, who are you? I guess you can't understand Tamil. That's why you couldn't speak with me. Is that the case? May I know who are you? PROG0505. Hi, hello, who are you? Hi sir. Hello, hi. Welcome to RST Talkies. So guys, இந்த இதில் நம்ம வந்து இந்த பிஎம் மோடி அட் த ரிப்பப்ளிக் சமிட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம சில விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு
இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருங்கிற விஷயத்த கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னடா என்னடா திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். ஓகே கைஸ், சாரி, நான் காக்க வச்சிட்டேன். காக்க வச்சிருக்க மன்னிக்கணும். 2 பேர் வந்திருக்கீங்க. வெல்கம் டு RSJ Talkies. Please subscribe my channel RSJ Talkies and like and share and support if you like my content of the channel. Okay, and yes, so guys, நம்ம திரும்ப ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்க ஸோ இங்கே நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிப்பப்ளிக் சேனலோட சமிட் இருக்குங்க இல்லையா, இந்த சமிட்டில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட் எடுத்தோட ஹரிஹரன் சாரோட மியூசிக்கு, கிருஷ்ணர் பற்றின ஒரு பாட்டு திரையிடப்பட்டது, பாடப்பட்டது. ஹரிஹரன் சாரால் பாடப்பட்டது. கிருஷ்ணர் பற்றின பாட்டு ஹரிஹரன் சாரால் பாடப்பட்டது. அதன் பிறகு ரோஜாவில் வந்து தமிழா தமிழா நாளை நம் நாடே அப்படிங்கிற அந்த பாட்டோட ஹிந்தி வெர்ஷன் வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி பேட்ரியாட்டிக் சாங்காக பாடப்பட்டது ஹரிஹரன் ஜியால். ரொம்ப மங்களகரமாக ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ண ஒரு அழகான ஃபங்க்ஷன். May 11th 2026 நியூ டெல்லியில் எங்கே என்ன ஏது அதை பற்றின விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகலை. வாட்ஸ்அப் வந்து மக்கள் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் வந்து மெட்டா ஏஐயில் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ லேப்டாப்பில் அது ஓப்பன் ஆகலை. டசன்ட் மேட்டர், எப்படியோ நான் வந்து வேர்டில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதில் ஒரு விஷயம், ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து கிடைச்சிது. என்ன ப்ரோ இது, மூணு சுவாமி, ஹாய் மூணு சுவாமி, வெல்கம் டு RSJ Talkies. RSJ Talkiesக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த லைவ்ல நம்ம வந்து ரிப்பப்ளிக் சேனலில் நடந்த ஒரு சமிட், பாரத பிரதமரோட எஃபர்ட்ஸு அண்ட் 2025 விக்சித் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக பல நல்ல காரியங்கள், பல நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ராந்த் மாசே அப்படின்னு சொல்லிட்டு 12th ஃபெயிலில் நடித்த ஆக்டர் கலை, அவர் கூட அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். பல விஷயங்கள் வந்து பாரத பிரதமர் பண்ணியிருக்காரு. அதனுடைய ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த வெர்ஷன் வந்து நான் அதை பற்றியும் பேச போகிறேன். அதை பற்றின ஒரு இதையும் எடுத்து அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேரோட அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிஎம் ஸ்கீமில் எந்தெந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இனிஷியேட் ஆகி அது வந்து மக்களுக்கு எப்படி பயனுள்ள வகையில் போய் சேருது
நார்த் சைடில் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நார்த் சைடில் வந்து டெவலப் பண்ணால் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி இந்த காலம் ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. நார்த் சைடில் வந்து பொதுமக்கள் பிஎம் ஸ்கீமை எடுத்து யூஸ் பண்ணிட்டு நிறைய டெவலப்மெண்ட்டை தங்களுக்கு தானே பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதை பற்றின பல விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக நான் வந்து இந்த லைவில் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரோ ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். 2014 பார்த்தீங்கன்னா மெட்ரிக் பேன் இண்டியா அப்படின்னு இருந்தது. 2026 ப்ரெசன்ட் டே இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் லெங்க் அப்படிங்கிற டோட்டல் ஆப்ரேஷனல் லிங்க் அதோட கிலோமீட்டர்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா 2014 248 கிலோமீட்டர் ஆப்ரேஷனல் லெங்க்தாக இருந்ததான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1155 கிலோமீட்டர்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிஸ் வித் மெட்ரோ ஆக்சஸ், மெட்ரோ ட்ரெயினோட ஆக்சஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 2014 5 சிட்டிஸ் தான் இருக்குது. 2026 பிரசன்ட் டேல 26 நகரங்கள், 26 சிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி கம்யூட்டர்ஸ் அண்ட் ரைட் ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 28 லட்சம் தான் 2014 இருந்தது. இப்போ வந்து ஓவர் 1 கோடிக்கு மேலே இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ டெய்லி ரைடர்ஷிப் அதில் 25 லட்சமா 2014 இருந்தது. இப்போ 65 லட்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேசிவ் ஷிஃப்ட் டு கிரீன் டிரான்சிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம இந்த லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன். லைவ் ஸ்டார்ட் ஆகி 12 நிமிஷம் ஆரம்பிச்சு நடுவில் கொஞ்சம் வாட்ஸ்அப் வெப்பை கவனிக்கிற சில டெக்னிக்கல் கிளிச்சஸை நான் அட்டன் பண்ண போயிருந்தேன். அதனால நடுவில் கொஞ்சம் கட்டாயிருக்கும். அது வந்து தானாகவே கட்டாயி லைவ் ரெக்கார்டட் வெர்ஷன் இருக்கும் இல்லையா, ரெக்கார்டட் வெர்ஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அது தானாகவே கட்டாயி கரெக்டாக நான் பேச ஆரம்பிக்கும் போது அதில் வந்து அது கரெக்டாக வந்து விழுந்துடும். சரியா? ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெஜைம், இந்த டேக்ஸ் ரெஜைம் டேக்ஸ் ஸ்லாப்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா use a side-by-side graphical card showing how middle class has been decoupled from traditional tax burdens. Tax burden, அதனுடைய ட்ரெடிஷ்னல் டேக்ஸ் பேர்டன் இருக்கு இல்லையா, நார்மலாக இப்போ 2014 டேக்ஸ் ரிஜைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும், அப்புறம் 2.5 லட்சமாக மாறிச்சு. பேசிக் எக்ஸம்ஷன், பேசிக் எக்ஸம்ஷன் வந்து 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் பேசிக்காக டேக்ஸ் கிடையாது, எக்ஸம்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் லிமிட் வந்து அது கேப் ஆச்சு, எஃபெக்டிவ்லி கேப்ட் அட் ₹2.5 lakh பிஃபோர் டிடக்ஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கு. சரியா? அப்புறம் 30% டேக்ஸ் பிராக்கெட் வந்து 10 லட்சத்துக்கு மேலே 10 lakhsக்கு மேலே இன்கம் இருந்தால் 30% டேக்ஸ் பிராக்கெட் வந்து இருந்தது. இதில் என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, ஹெவி ரிலையன்ஸ் ஆன் புஷிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு செக்ஷன் 80C டு சேவ் a few thousand rupees. 80Cல நமக்கு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான அதை வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு புஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து அதில் நிறைய ஹெவி ரிலையன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது 2014 நிலைமை. 2026 டிஃபால்ட் நியூ டேக்ஸ் ரெஜைம் 2026 எவ்வளவு வளர்ந்துருக்கோம் நம்ம பார்க்கணும் இல்லையா. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 2.5 லட்சத்துலேருந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை 4 லட்சம் அதுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 சேலரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு 75,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், 75,000 பர் ஆனம் சம்பாதிக்கிற வரைக்கும் டிடக்ஷன் தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 12,000 சொச்சமோ என்னமோ இருந்தது, அது எனக்கு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000 87Aல 60,000 60,000 87Aல இருக்கு.
அண்ட் இதோட நெட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 tax on income up to rupees 12 lakh, effectively rupees 12.75 lakh with standard deduction அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 12.25 லட்சம் வரைக்கும் இன்கம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஐடி பீப்புள்ல வருஷத்துக்கு 12.25 லட்சத்துக்கு மேல ஐடி பீப்புள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் பார்க்குறோம். நம்ம எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கோங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் இதை வந்து ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கப்புறமா நம்ம அந்த மீட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாயம் நம்ம பேசலாம். ஸோ இதை தாண்டி இதெல்லாம் தாண்டி நமக்கு சில விஷயங்களை நான் சொல்ல விழைகிறேன். அதுக்கு முன்னாடி எஸ் கைஸ், எஸ் 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 நான் பண்ண ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் சில ஃபோட்டோஸ் எனக்கு இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்க விழைகிறேன். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் VBYLD 2026. இது வந்து மை பாரத் யூத் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ஒரு இடத்துல நடந்தது. அது எந்த இடம் என்னங்கிறத நான் அப்புறமா ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இதில் பல இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஐடியாஸை வந்து இது பண்ணாங்க. அதை பற்றின ஒரு ஜெமினியோட ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து நான் ஆக்சுவலாக எடுத்து வச்சிருந்தேன். ஜெமினியோட சர்ச் ரிசல்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன் மொபைலில். அது நான் வந்து எப்படி திரும்ப எடுக்கலான்னு நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அதில் சில இளைஞர்களோட பேர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்ல விழைகிறேன். டிபாயன் சுந்தர் கோஷ், இவர் வந்து நாடியா வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து 25 டிஸ்டிங்விஷ்டு ஃபைனலிஸ்ட் அந்த காம்படிஷன் VBYLDல நடந்த காம்படிஷன்ல பண்ணிக்கணும் 25 டிஸ்டிங்விஷ்டு ஃபைனலிஸ்ட்ல ஒரு ஆள் இவர். ஸோ இவருடைய ஃபார்மல் இன்டர்வியூ யூத் ஐடியாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணதை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதே விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026 அப்படிங்கிற அந்த சமிட்ல ரெப்ரசென்டிங் பஞ்சாப் அட் நேஷனல் லெவல், இவர் பேர் பிரகாஷ் பாண்டே, பாத்திண்டா பஞ்சாப் இந்த பர்சன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை நேஷனல் லெவலில் விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026 அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஐகானிக் நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அமான் ஷெஹராவத், அவர் வந்து ஒலிம்பிக்கில் மெடலிஸ்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் யங்கஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலிஸ்ட். அவர் வந்து ஒரு யூத் ஐகானாவே சர்வ் பண்ணியிருக்காரு. யூத் ஃபார் விக்சித் பாரத் மூமெண்ட்டுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. அவருடைய புகைப்படம் இதோ. அம்மாடா கடவுளே, இதோ இதோ கைஸ், ஒரு கண்ணாடி போட்ட பர்சன் பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் அது. ஓகேவா? ஸோ இவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூமெண்ட் வந்து தியாகராஜ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடந்திருக்கு, நியூ டெல்லியில் எல்லாம். சரிங்களா? அப்புறம் குரிந்தேர்வீர் சிங், இவர் வந்து நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருக்க ஸ்பிரிண்டர். ஸோ இவர் வந்து ஃபினாமினல் ட்ராக் அத்லீட் அண்ட் பெட்டி ஆஃபீஸர் ஆஃப் த இந்தியன் நேவி. இவர் ட்ராக் அத்லீட் மட்டும் கிடையாது, இந்தியன் நேவியில் பெட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறவர். He was celebrated at the convention following the historic national sprint records. அவருடைய நேஷனல் ஸ்பிரிண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன, எனக்கு நேஷனல் ஸ்பிரிண்ட் ரெக்கார்டு அவர் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும்.
அவரோட நேஷனல் ஸ்பிரிண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், the Punjab sprinter clocked a historic 10.09 in the 100 centimeter at the Federation Cup, breaking the national record. நார்த் இந்தியன்ஸ் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஏன், என்ன, ஏது, அண்ட் அதுக்கும் இந்த சம்மிட்டுக்கும் என்ன ரிலேஷன், அது எல்லாமே நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இவர் தான் குரின் தேர்வீர் சிங். சரிங்களா? ஆள் பார்க்க சூப்பரா இருக்காரு. மில்கா சிங்கா நடிச்ச பர்ஹான் அக்தர் மாதிரி சும்மா தாறுமாறா இருக்காரு. பாருங்க, இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவரை பத்தி பாத்தீங்கன்னாக்கா, இந்தியன் அத்லெட்டிக்ஸ் நியூ ஸ்பிரிண்ட் கிங், scripted unforgettable chapter in track and the field history at the Federation Cup in Ranchi. 100 மீட்டர்ஸ்ல 25 இயர் ஓல்டு பர்சன் இவர் 10.09 செகண்ட்ஸ்ல அதை கடந்திருக்காரு. He is the first ever Indian sprinter to breach the elusive 10.10 second barrier. 10.10 seconds அந்த செகண்ட் பேரியரை முறியடித்து 10.09 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர்ல இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கைஸ். இட்ஸ் அ ப்ரைட் டு இந்தியா. ஒரு இந்தியனா நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இந்தியன் தானே நம்ம முதல்ல நம்ம அதையும் பார்க்கணும். ஸோ த அச்சீவ்மெண்ட் கேப்ஸ் ஆஃப் a dramatic high octane 24 hours of racing. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸாக இவருடைய ரைவல் அனிமேஷ் குஜூர் அவர் கூட இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த அனிமேஷ் குஜூர் வந்து 10.15 செகண்ட்ஸில் கடந்திருக்காரு. ஹாய் 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 NIGANG 3082 ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் டு RST டாக்கீஸ். RST டாக்கீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அந்த பர்சனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சமிட் நான் சொன்னேன் இல்லையா, 2026 நடந்த இந்த சமிட், இதில் ஷார்க் டேங்க் இந்தியாவோட ஜட்ஜ், ஷார்க் டேங்க் இந்தியா வந்து சோனி லைவ்ல நீங்கள் பார்க்கலாம். பிஸ்னஸ் ஐடியாஸ் வெல்கம் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம், அது டிவி ப்ரோக்ராம். அதில் அதனுடைய ஜட்ஜு அவர் பேர் அமான் குப்தா. அவர் வந்து BOAT லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு கடையோட, ஒரு லைஃப் ஸ்டைலோட அதோட ஓனர் அவர் வந்து இந்த யூத் லெட் அப் ஸ்டார்ட் அப் இனோவேஷன், அது இந்த சமிட்ல அதை பற்றியும் இந்த சமிட்ல அதை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அவரும் இதுல கலந்து கொண்டு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இவர் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஓகே, நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வருது. அந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் இதில் சொல்ல விழைகிறேன். இதை தாண்டி ஒரு நிமிஷம் இருங்க. சாரி நடுவில் வந்து நான் போயிட்டேன். சில ஏற்பாடுகள் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அது லைவ்ல ஃபர்தராக நான் பேசணும் இல்லையா, அதுக்கான சில ஏற்பாடுகளை பண்ணும் விதம் நான் வந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு நான் சொல்லியிருந்த வாட்ஸ்அப் வந்து நமக்கு கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் திடீர்னு வரல, அது மக்கர் பண்ணுது அப்படின்னு. வாட்ஸ்அப் மக்கர் பண்ணாலும் ஜிமெயில் வந்து நமக்கு மக்கர் பண்ணாது இல்லைங்களா? அதனால் ஜிமெயில் மூலமாக அதில் ஒரு காப்பி நான் எடுத்துட்டு இருக்கேன். அதில் நான் வந்து சில விஷயங்கள் பேச விழைகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது பண்ண விஷயத்த நான் திரும்ப கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். இதில் எந்தெந்த இடத்துல நமக்கு இந்த விஷயம் நடந்தது, இதை பற்றி ஒரு நோட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து
இது வந்து எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மே 11th பிஎம் மோடி சோம்நாத் அம்ருத் மகா உற்சவ் அந்த இடத்துல நடந்தது. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள். இந்த சோம்நாத் டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரபாஸ் பத்தான் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் இருக்கிற இடம் குஜராத்ல. அங்க நடந்தது இது. 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பாரத் மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த சமிட் நடந்தது. ஹாய் உன்னை போல் ஒருவன். அப்பா வந்துட்டீங்களா? சூப்பர். நம்ம சேனலுக்கு புதுசா 4 பேரு. உன்னை போல் ஒருவன் மாடரேட்டரா தானே இருக்கீங்க? எஸ், நீங்க தான் மாடரேட்டர். ஓகே ஃபைன். அதே மாதிரி சேட் டிரான்ஸ்லேஷனை ஆஃப் பண்ணிட்டேன் உன்னை போல் ஒருவன். சரியா? நான் வந்து ஒரு 26 நிமிஷம் ஆயிருக்கு. நான் அதில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆஃப் ஆயிருக்கு. ஆஃப் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிப்பப்ளிக் டிவியில் வந்து சம்மிட் இது பண்ணியிருந்தார் இல்லையா, அதை பற்றின ஒரு இதை வந்து நான் வேர்டு டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு நான் அதை அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அதில் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி சில யங்ஸ்டர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு அத்லெட் ஒருத்தர் இருக்காரு, நம்ம நடிகர் விக்ராந்த் மாசே இருக்கார் இல்லையா, அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த ஷார்க் டேங்க் இந்தியான்னு சோனி லைவ்ல ஒரு ப்ரோக்ராம் வருமே, அதோட ஜட்ஜ் அமான் குப்தா அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவர் எல்லாருமே யங்ஸ்டர்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் நிறைய விஷயங்கள் எதுக்காக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, எதுக்காக பேசியிருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயில் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவை நான் இது பண்ணேன். அர்ஜுன் கிட்ட சொன்னபோது தான் இன்னைக்கு நீ பண்ணுடா அப்படின்னா, அர்ஜுன் வந்து அந்த லைவ்ல பார்த்துட்டு இருப்பான்னு நான் நம்புறேன். அண்ட் உன்னை போதவன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 19-20 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டினியூஸா. அது நான் வந்து ஒரு குரிந்தேர்வீர் சிங் அப்படின்னு ஒரு ஆள் அத்லெட், அந்த அத்லெட்டும் அதில் வந்திருந்தார் இல்லையா, அவரோட ஃபோட்டோ, அமான் குப்தாவோட ஃபோட்டோ, அப்புறம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்னொரு நார்த் இந்தியன் பையனோட ஃபோட்டோ, அதெல்லாம் கூகுள் ஜெமினியில் காமிச்சிருந்தா அதை அப்படியே நான் ஜனங்களுக்கு காமிச்சு விட்டேன். லேப்டாப்பில் இந்த மாதிரி காமிச்சு விட்டேன். ஸோ இதில் வந்து 1 ஹவருக்கு அந்த இது வந்து நடந்திருக்கு. பிஎம் மோடி அட் ரிப்பப்ளிக் சேனலோட சமிட்ல. ஸோ அதில் வந்து ஹரியரன் இருக்காருல்ல, அவர் வந்து பாட்டு பாடி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன பாட்டு பாடியிருக்காருன்னா, மேரே ஷியாம் டு கணஷ்யாம் டு அப்படின்னு ஒரு பஜன் லார்ட் கிருஷ்ணா மேல முதல்ல அது பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தமிழா நாளை நம் நாடே, தமிழா நாடும் நம் நாடே, அந்த பாட்டோட ஹிந்தி வெர்ஷன் பாரத் ஹம்கோ ஜான் சே பியாரா ஹை அப்படின்னு காஷ்மீர் டு மெட்ராஸ் அதனுடைய நேஷனல் யூனிட்டியை ஹரியரன் வந்து ஹிந்தியில் பாடியிருக்காரு. அதில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓப்பனிங்கில் தான் ஆரம்பிச்சிருக்கு முதல் 8 நிமிஷம். அதுக்கப்புறம் 8 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் செக்மெண்ட் 2. ரிப்பப்ளிக் சேனலோட ஓனர் நமக்கு தெரியும், அர்னாப் கோஸ்வாமி. பல சோதனைகளை கடந்து சாதனை படைத்தவர். அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிஎம் மோடிஜியை அவர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா he is the longest serving elected head of the government in the Indian history and he is serving as a head of the government for nearly 25 years. 25 வருஷமா ரங்கராஜ் பாண்டே சார் சொல்ற மாதிரி, ரங்கராஜ் பாண்டே சார் வந்து சைனா மாதிரியான இடத்துல தலைவர்கள் சர்வாதிகாரத்தின் அடிப்படையில், டிக்டேட்டர்ஷிப் அடிப்படையில் அவங்க ஆட்சியை சஸ்டெயின் பண்றாங்க. பட் இவர் 25 வருஷமா டெமோக்ராட்டிக்கா பிஹேவ் பண்ணி யாரை எங்க வைக்கணும், யாரை எங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டா நாட்டுக்காக ஒரு பிரம்மச்சாரியா அவர் பண்ணியிருக்காரு. இதுல உன்னை போல ஒருவன் இப்போ டக்குன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சுமதி மேகவர்ணம் மேடம் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. நான் அதை சொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு அந்த ஆளு ஒருத்தர் அவரை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. பிஎம் மோடியை வந்து ஒருமையில பேசியிருக்காரு, பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அவங்க.
அவன் என்ன ஆளா, அவன் என்ன பெரிய ஆளா, அவன் சொல்ற நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு பிடிச்ச லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. ஸோ நாட்டில் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்க இருக்கு. ஜோசியக்காரங்க சொல்றதெல்லாம் நடக்கும் போல இருக்கு. நிறைய பிரபலங்கள் உள்ள போவாங்க அப்படி இப்படின்னாங்க. அந்த மாதிரி சில பல நியூஸ் எல்லாம் வருது. சரி, நமக்கு எதுக்கு அந்த அரசியல்லாம், நம்ம அந்த அரசியல்லாம் உள்ள போக வேண்டாம். நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, நார்த் சைட்ல எப்படியெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்குது, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போகணுங்கிறது என்னோட ஆசை. நம்ம அப்படியே கொண்டு போகலாம், கான்ஃபிளிக்ட் ஆகுதுலாம் வேண்டாம், அன்பின் பாதையிலேயே போவோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட 2001 அக்டோபர் 2001 இப்போ வரைக்கும் அவர் சர்வ் பண்ணியிருக்காரு. ஜனநாயக முறையில் எலெக்ட் ஆகி பண்ணியிருக்காரு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அவருடைய சிக்னிபிகண்டான அவர் குளோபல் கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத COVID-19 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 300 மில்லியன் வேக்கன்சிஸ் குளோபலா அவர் சப்ளை ஆகிறதுக்கு ஒரு 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 விஷயம் பண்ணியிருக்காரு. அவருடைய தலைமையில நடந்த நடவடிக்கைகள், அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு போல இருக்கு அர்னாப் கோஸ்வாமி. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் மிலிட்டரி ரிசால்வ், இதுல ஒரு புது விஷயம் உன்னை போல ஒருவன் மேஜர் மதன் குமார்னு சொல்லி அவர் சேனல் வச்சிருக்காரு. சாரி, அவர் பிஜேபியோட யூத் விங்ல அவர் சர்வ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் ஃபென்சிங், எல்லையை பாதுகாக்கிறதுக்கு ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் ஃபென்சிங், அந்த ஃபென்சிங் உருவாக்க போறாங்க. அது பாருங்க, உன்னை போல இப்ப நாட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ இன்னும் நாட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் நியூஸ் வரப்போகுது, எல்லாரையுமே நம்ம இந்தியா வெறும்னு ஒரு சென்டர்ல நடுநிலையா நம்ம நின்று உலக அரசியல்ல நம்ம பங்களிப்பு மட்டும் கொடுக்கல, உலக அரசியல்ல நம்மளுடைய ஆளுமை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளுடைய ஆளுமையை மீறி எதுவும் நடக்காதுங்கிற லெவலுக்கு நம்ம வளர்ந்தது வரோம். அது பிடிக்காத சக்திகள் அவங்களும் ஆட்டம் காமிச்சிட்டே இருக்காங்க. பட் அது எதுவுமே செல்லுபடி ஆகாது. அதுதான் சந்தோஷமான விஷயம். இதுல நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏஐ எனேபிள்டு ஃபென்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. அதை பத்தி மேஜர் மதன் குமார் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு. அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதை பத்தி ஒரு லைவ் போடணும். அதுவும் ஒன்று இருக்கு. முதல்ல நம்ம இந்த லைவ்ல இந்த போர்ஷனை கவர் பண்ணிடுவோம். அடுத்த லைவ்ல அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதை பத்தி நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி அடுத்த லைவ்ல நம்ம பார்ப்போம். ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் அ கிரேட் பவர் அப்படிங்கிறதுல $18 trillion எக்கானமி இன் பிபிபி டேர்ம்ஸ், 4 trillion இன் ரியல் டேர்ம்ஸ், அது 35 trillion. இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம இந்தியாவுக்கு நரேந்திர மோடிஜி கோலா செட்டப் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பல பேர் ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம லைவ்ல பேசியிருக்கோம் முன்னாடி. ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதை பற்றின புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து நம்ம இன்னும் சும்மா போட்டு கிழிக்கணும். அதாவது இந்தியாவோட வளர்ச்சியை நம்ம சேனல் ரெப்ரசன்ட் பண்ணணும். வளர்ச்சியை நோக்கி நம்ம எப்படிலாம் பயணிக்கிறோங்கிறத நம்ம சேனலில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நாளைக்கு நான் டவுனாக ஃபீல் பண்ணச்சு, நான் என் சேனலில் போய் பார்த்துட்டு, ஓ இந்தியா இவ்வளோ வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு, நம்ம டவுன் ஆகக்கூடாது, நம்மளும் அதில் ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் என்னை நினைக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். அண்ட் மிலிட்டரி ப்ரொடக்ஷன்ல மூவிங் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர் டு sophisticated non-contact military capabilities. Sophisticated non-contact military capabilities. இதுல இந்த ஸ்மார்ட் ஃபென்சிங்கும் ஒரு பாயிண்டா வரும்னு நினைக்கிறேன். ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் ஃபென்சிங், ஃபென்சிங்னா எல்லையை பாதுகாக்கிறது, அதை ஏஐ எனேபிள்டா பண்றது. அதை பத்தி நம்ம இப்போ பண்ண போறோம். இந்தியா அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுக்க போறோம், இல்லை எடுத்து அது போயிட்டு இருக்கு. இதுல அதுதான் சொல்றாங்க சொபிஸ்டிகேட்டட் நான் கான்டாக்ட் மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாமா? கொஞ்சம் லைட்டா அது என்ன ஏதுன்னு பார்ப்போம்.
வெறும்னா அது இங்கிலீஷில் சொன்னோன்னு மட்டும் இல்லாமல் அது என்னவா இருக்கும் நம்மளும் தெரிஞ்சுப்போமே அப்படியே நம்ம. நான் கான்டாக்ட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. நான் கைனெட்டிக் வார்ஃபேர். நான் கைனெட்டிக் வார்ஃபேர்னா NKW, நான் கான்டாக்ட் வார்ஃபேர்னா NCW. அது வந்து என்னன்னா allow modern armed forces to achieve strategic goals, degrade enemy forces and disrupt command structures without placing personnel in direct physical contact with the adversary. ஸோ பேசிக்காக மனுஷங்களை டெப்ளாய் பண்ணாமல் மிஷின், ரொபோட்டு, ட்ரோனு, ஏஐ இந்த மாதிரி விஷயங்களை டெப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்தை எப்படியெல்லாம் மிலிட்டரியில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்க போகிறோம், நம்மளுடைய இனிஷியேட்டிவை நம்ம காமிக்க போகிறோம். இது மற்ற நாடுகளோட சேர்ந்து பண்ண போகிறோம். அதனால தான் இப்போ வந்து மற்ற நாடுகளோட குவாலிட்டி நமக்கு தேவைப்படுது. ஜப்பானோட குவாலிட்டி நமக்கு தேவைப்படுது, மற்ற நாடுகளோட குவாலிட்டி நமக்கு தேவைப்படுது. இதுல வந்து disabling critical civilian infrastructure like power grid, financial systems, air traffic control, இந்த மாதிரி விஷயங்களை டிசேபிள் பண்ணணுங்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியல. penetrating and freezing enemy command, control, communications, computers, intelligence, surveillance, reconnaissance, C4ISR networks. இப்போ எனிமிக்குள்ளார நம்ம ஊடுருவ ஆரம்பிக்கிறோம். இத்தனை நாளா என்ன பண்ணியிருந்தான், எனிமி வந்து நம்மளை வந்து ஊடுருவி வந்து உள்ள வந்து பயங்கரவாத வேலைகள் அவனுடைய ஏஜென்ட்ஸ் வந்து செய்வாங்க. அதை எதிர்த்து நம்ம எப்படி போராட வேண்டியிருக்குங்கிற ரியலைசேஷன் தான் துராந்தர்ங்கிற அந்த படம். அது ஒரு பக்கம். மேஜர் மோஹித் சர்மா அப்படிங்கிறவரை பத்தின அவருடைய இதுக்கு. அண்ட் உன்னை போல ஒரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? என்னோட அண்ணன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய பேர்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட அண்ணனுடைய பேர்ல மேஜர் முகுந்த் வரதராஜன். அந்த ஒரு விஷயத்தையும் நான் பெருமையா இதில் சொல்ல விழைகிறேன். அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். உன்னை போல ஒருவன் இதை பத்தி பேசுறச்சு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எனக்குமே ஒரு இதா இருக்கணும். To rename Velachery Tambaram Road. தமிழ்நாடு வேளச்சேரி தாம்பரம் ரோடு. இந்த ரோடை மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய சர்வீஸுக்காக நேம் பண்றாங்க. தாம்பரம் வேளச்சேரி ரோடு இங்க தானே அவர் இருந்தாரு, அத அவருடைய பேர்ல நேம் பண்றாங்க. ஆறு மணி நேரம் முன்னாடி வந்த நியூஸ். இப்ப நியூஸ் போயிட்டு இருக்கு. உன்னை போல ஒருவன், நீங்களும் போய் பாருங்க. கைஸ், இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் என்னுடைய பிரதர், என்னுடைய சித்தி பையன். இவரோட பேர்ல நமக்கு வந்து தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட இது பண்ணியிருக்காங்க. அவரோட தம்பின்னு நான் சொல்லிட்டு நான் கண்டதை யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். நான் அதை பத்தி இனிமே யோசிக்க கூடாது. ஈஸ்வரா என்னை காப்பாத்து.
ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். என்னுடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெருமை கொடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கம், விஜயண்ணாவோட அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள். ரொம்ப நன்றி. பாரதத்துக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. வணக்கங்கள், நன்றிகள் அதுக்கு. சரி, ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். காக்னிட்டிவ் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம். மேனிபுலேட் பப்ளிக் பர்செப்ஷன், erode adversary morale and sow internal political chaos. ஸோ காக்னிட்டிவ் வார்ஃபேர் அப்படிங்கிறது deploying automated data campaigns to manipulate public perception, erode adversary morale and sow internal political chaos. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். இது எப்படி அமல்படுத்த போறாங்க? இது அமல்படுத்தினா நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற பல தீய சக்திகளுக்கு நடுங்குவானுங்களே, நடுங்குவானுங்க. நான் சொல்றேன்னா சரி, சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் அண்ட் கவுண்டர் ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதுல ஹை ரெசல்யூஷன் சர்வேலன்ஸ், லோ எர்த் ஆர்பிட் LEO மூலமா கான்ஸ்டலேஷன்ஸ் அக்வைரிங் ரியல் டைம் டார்கெட்டிங் டெலிமெட்ரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆன்டி சேட்டலைட் ASAT சிஸ்டம்ஸ், அதுல கைனடிக் இன்டர்செப்டார்ஸ், சைபர் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் கோ ஆர்பிட்டல் ஜாமர்ஸ் டு பிளைண்ட் எனிமி ரீகனைசான்ஸ் அசெட்ஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் பொசிஷனிங் அப்படின்னு, மெயின்டைனிங் ரெசிலியன்ட் சாவரைன் சேட்டலைட் நேவிகேஷன். ஸோ சேட்டலைட் மூலமா ஜிபிஎஸ் நெட்வொர்க்கை நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஜிபிஎஸ்ங்கிற சிஸ்டம் நம்ம லொக்கேஷன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை வச்சு நம்ம மற்ற விஷயங்களும் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு ரிமோட் வெப்பன்ஸ், எங்கெங்க இடங்கள்ல வெப்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். சரியா? அதை இண்டிபெண்டன்ட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்றாங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வச்சு. அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆபரேஷன்ஸ் EMSO, அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஜாமிங். ஜாமிங் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்போம். 7ஆம் அறிவுல ஜாமர் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல நெட்வொர்க் எதுவுமே வேலை செய்யாது. அந்த விஷயங்கள், நியூட்ரலைசிங் எனிமி ரேடார், டாக்டிக்கல் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ட்ரோன் கண்ட்ரோல் சிக்னல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். அப்புறம் டெப்ளாயிங் ஹை எனர்ஜி லேசர்ஸ் அண்ட் ஹை பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் டு பிசிக்கலி ஃப்ரை எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்டர்செப்ட் இன்கமிங் ஏரியல் த்ரெட்ஸ். இது ஒன்று. ஹை எனர்ஜி லேசர், ஹை பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம், அதை வச்சு ஏரியல் த்ரெட்டை இன்டர்செப்ட் பண்றதுக்கு பண்ண போறோம். டைரக்ட் எனர்ஜி வெப்பன். அப்புறம் சிக்னல் இன்டர்செப்ஷன், அதுல மேப்பிங் அட்வர்சரி ட்ரூப் அரேஸ் solely by tracing their radio and cellular emission footprints. இது அவ்வளவும் செய்ய இருக்கும் நம்ம. சரிங்களா? இது எல்லாமே செய்ய இருக்கும். ஆட்டோனமஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ், ரொபாட்டிக் அன்க்ரூடு சிஸ்டம்ஸ், ஆட்டோனமஸ் அண்ட் ரொபாட்டிக் அன்க்ரூடு சிஸ்டம்ஸ், அது வேற பண்ண போறோம். அதுல தான் நம்ம ஏஐ கோஆர்டினேட்டட் ட்ரோன்ஸ், ஏஐ ட்ரோனை ஆப்ரேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதை வச்சு ஆட்டோனமஸா ஹண்ட் பண்ணி, அது ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல நம்ம பண்ணதுதான். ஏஐ வச்சு நம்ம எனிமீஸை ட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்மி ஆட்களை அனுப்பி நம்ம எனிமீஸை காலி பண்ணோம். அது ஒரு விஷயம். ஓகேவா? அதுல ஸ்மார்ட் ட்ரைனிங் முனிஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோனமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ், அதுலேயும் அண்டர் வாட்டர்லையும் ஏஐ
ஸ்டெரைடு சப்மர்சிபிள், சப்மரீன்ல ஏஐ யூஸ் பண்ண போறோம். அதை வந்து டீப் சி மைனிங்க்கு, சப்மரைன் ட்ராக்கிங்க்கு, போர்ட் சர்வைலன்ஸுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்த போறோம். ஆப்வியஸ்லி அதுலேயும் தான். அன்மேன்டு கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ், ரொபாட்டிக் ஆர்மர் யூனிட், ரொபாட்டிக்ஸ் மூலமாக ஆர்மர் யூனிட் அனுப்பி, ஸோ ரொபாட்டிக்ஸ் மூலமாக ஆர்மர் யூனிட் அனுப்பினோம்னா மனிதர்களுடைய பயன்பாடு மிலிட்ரியில் கொஞ்சம் குறையும். ஸோ மனித உயிர்கள் ஆபத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி. இந்த மாதிரி பல விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸு, ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷன்ஸு, இதெல்லாம் வேற பண்ண போகிறோம். யூட்டிலைசிங் வெப்பன்ஸ் ட்ராவலிங் அபவ் Mach 5 with highly unpredictable flight paths to completely bypass traditional air defense. அடுத்த லெவலில் போகிறோம். மிசைல்ஸ் நம்ம உருவாக்கி அடுத்த லெவலில் போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ், அதில் லான்ச்சிங் ஏர் டு சர்ஃபேஸ் அண்ட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் from hundreds of kilometers outside enemy defensive umbrellas. இதுவும் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ண போறோம். சரியா? இதை பத்தின டீடைலிங் எல்லாம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. பட் அதுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நான் அதுலேயும் ட்ரை பண்ணுவேன். அது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஸோ இது எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே நம்ம இங்கே வரோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் மிலிட்டரி ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு செக்மெண்ட் 2 நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம வந்து எதை ரீகால் பண்ணுறோம்னா, May 8, 2014 காந்தி நகரில் நடந்த விஷயங்கள். அந்த ஒரு கலவரமான ஒரு விஷயம், அந்த ஒரு கலவரமான விஷயம் வந்து திரும்ப நடக்கக்கூடாது. பாம்ஸ், கன்ஸ் அண்ட் கன் பவுடர் அப்படிங்கிற விஷயம் மக்கள் கையில் இல்லாமல், மக்கள் கையில் என்ன இருக்கணும்? படிப்பு, அறிவு, ஏஐ டெக்னாலஜி அதை எப்படி பயன்படுத்துது, இந்திய இளைஞர்கள் எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம வந்து பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இதில் சில விஷயங்கள் நான் வந்து ஜிமெயிலில் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். நான் இப்ப இதுல இப்ப யூத் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி கமிங் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து யூத்தை வந்து பாரத பிரதமர் எப்படி சொல்றாருன்னா அம்ரித் பீதி அப்படின்னு சொல்றாரு. விக்சித் பாரத் அப்படிங்கிற விஷன் ஆஃப் மேக்கிங் இந்தியா எ டெவலப்டு நேஷன் பை 2047 2047க்குள்ளார டெவலப்டு நேஷனா, ஜப்பான் மாதிரியான ஒரு டெவலப்டு நேஷனா இந்திய இளைஞர்கள் உருவாக்கிடுவோம். என்ன கேட்டால் 2031க்குள்ளாரையே நம்ம அதிரடியான பல வளர்ச்சிகளை நம்ம பார்ப்போம். 2031க்குள்ளாரே. அதனால்தான் அதை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிற சக்திகளை நம்ம வந்து ஒழிச்சு கட்டுறோம். என்னை பொறுத்தளவில் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாமே ஏஐ சொல்றது அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எல்லாமே ஏஐ சொல்லியிருக்கேன், எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கேன். நான் என்ன பெருசாக நான் பண்ணிட்டேன்? நான் அதை படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் மக்களாக நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அண்ணனுடைய பேரில் வேளச்சேரி தாம்பரம் ரோடு இருக்கு. அப்போ நான் ஏதாவது நாட்டுக்கு செய்யணும் இல்லையா? நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி லைவ் வர மாட்டேங்கிறீங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சுக்க சோர்ஸ் கஷ்டம். ஆனால் சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணனா மேஜர் முகுந்து பேரில் வேளச்சேரி தாம்பரம் ரோடு வந்து வைக்க போகிறாங்க. உன்னை போல ஒருவன் நான் காமிச்சேன் நியூஸு பார்த்தீங்க தானே? மேஜர் முகுந்த் வரதராஜனோட பேரில் வேளச்சேரி தாம்பரம் ரோடு அவர் பேரில் வச்சிருக்காங்க. இப்போ எப்படி இப்போ துராந்தர் வந்து கேப்டன் மோஹித் சர்மாங்கிற ஒரு பர்சன் பாகிஸ்தானுக்கு போயிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்காக வேலை செஞ்சார் இல்லையா? அதான துராந்தர் படம். அந்த மாதிரி என்னுடைய அண்ணன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய பேரை வைக்க போறாங்க ஒரு ஹானரா அவருடைய சர்வீஸ்க்காக வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு. இதை சிஎம் விஜய் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதான் இப்போ காமிச்சேனா.
சல்யூட் கொடுத்துட்டீங்க, பார்த்தேன். ஸ்மைலியில் சல்யூட் கொடுத்துருக்கீங்க, பார்த்துட்டேன். அப்படி இருக்கச்ச நான் என்னெல்லாம் பண்ணலாம். 2 பார்க்கல, துரண்டர் 2 இன்னும் பார்க்கல, 1 தான் பார்த்தேன். துரண்டர் 2 இன்னும் பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் வயலன்ஸ் பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, பார்க்க முடியல. அதுதான் பார்க்குற மனசு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். உன்னை போல் ஒருவன் நடுவில் நீங்கள் பேசுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ யூத் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம விக்சித் பாரத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலிங் நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா VBYLD விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் அப்படிங்கிறத அந்த திட்டத்தோட பேர். 2025 2026 சரிங்களா. அதில் இந்த நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத இது ரீப்ளேஸ் பண்ணுறது. இதில் வந்து ஏஜ் குரூப் யங்ஸ்டர்ஸோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 29. அம்மாவுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? பரவாயில்ல உன்னை போல் ஒருவன். அம்மாவுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது கேட்டிருக்கீங்க. நான் பார்த்தேன். அம்மாவுக்கு ஹெல்த்து பரவாயில்ல. நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறத நினச்சி கொஞ்சம் சரி, அதை வந்து அவங்க ரொம்ப மனசுக்கு எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. சர்ஜரி வந்து மண்டே போயிட்டு சர்ஜரிக்கு ரேலா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கணும். தேங்க்யூ கைஸ். அவர் சொல்றாரு குங்குமட்டு கவுண்டர் மாதிரியே இருக்கீங்க பார்க்கன்னு, குங்குமத்தில் கலையா இருக்கீங்கன்னு சொல்றாரு. தேங்க்யூ உன்னை போலவன். அம்மாவுக்கு நல்லா ஆயிடும், ஆனால் நான் நல்லா ஆகணும். எனக்கு வந்து டேட்டா மைனிங்கில் வேலைக்கு அங்கிள் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். டேட்டா மைனிங்கில் வேலைக்கு பேசி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இருக்கு, பார்க்கணும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக். ஆஹாஹாஹா, சார்ஜ் இல்லை உன்னை போல ஒருவன். சார்ஜ் போடணும், ஒரு நிமிஷம் இருங்க. சார்ஜ் போட்டுட்டு வரேன். லேப்டாப்பை கொஞ்சம் சார்ஜ் போட்டு வரேன். கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயாக பேசிட்டு திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், இன்னும் ஒர்க்கு கிடைக்கல, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸாக நீங்கள் ஒர்க் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், 2 இயர்ஸாக நான் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மைதான், 2 இயர்ஸாக நான் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் டேட்டா மைனிங் அப்படிங்கிறதுல என் அங்கிள் வந்து பேசியிருக்காரு உன்னை போல ஒருவன். டேட்டா மைனிங் அப்படிங்கிற அந்த ஜாப், டேட்டா அனாலிட்டிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் என் அங்கிள் வந்து பேசியிருக்காரு. என் மாமியோட அத்திம்பேர் சொல்லிட்டு அவர் வந்து ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. உண்டியல் தெரியுது. உண்டியல் தெரியுதா? எந்த உண்டியல்? ஐயோ சாரி, சரி 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 சரி, புரியுது. ஸோ ஒர்க்கு கிடைச்சிடும். அது இப்போ கொஞ்சம் நமக்கு மார்க்கெட் இதாக இருக்கு இல்லையா, அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவர், ரெஃபர் பண்ணுறவர் அவருமே எனக்கு லிங்க்கெல்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுறாரு, செய்கிறாரு. அது இப்போ கிடைக்கும். நம்ம வந்து நானும் இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லிங்க்டின் கனெக்ஷன்ஸ் வந்து 232 கனெக்ஷன்லேருந்து 245 கனெக்ஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. திரும்பி நிற்க மாட்டேன், நான் உட்காந்தே பேசுகிறேன். நான்
சரியா ஆச்சு. இப்போ வந்து இங்க சார்ஜ் போட்டிருக்கேன்ல, இங்க சார்ஜ் போட்டது வந்து எதுக்குன்னா இங்கேருந்து வந்து பேசுவோம், நம்ம வந்து லைவை கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. பரவாயில்ல, 4 பேர் தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. ஹாய் உன்னை போல. சரி தெரியுதா உன்னை போல ஒருவன் கூட ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை இப்ப தெரியலண்ணா? ஹாய் யோ எங்கேயா போனேன்? எங்கேயும் போல, இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தேன், எங்கேயும் போலையே. ஏன் உங்களுக்கு நெட்வொர்க் சரியா வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க நெட்வொர்க் போயிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? எங்கேயும் போல, இங்கே தான் உட்காந்து பேசிட்டு தான் இருந்தேன். நெட்வொர்க் சரியில்லை. பட் இங்கே சார்ஜ் போட்டிருக்கேன் இல்லையா? சரி பழைய பிளேஸ் போயிடுறேன். பட் இங்கே சார்ஜ் போட்டிருக்கேன், கொஞ்சம் சார்ஜ் ஆகட்டுமா? சரி பழைய பிளேஸில் போய் நம்ம வேற ஏதாவது பேசலாமா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, பழைய பிளேஸ் நான் போகிறேன். ஆமா இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? சரி கொஞ்சம் பிரேக் விடுவோம். ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிரேக் விடுவோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண சில விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. என்னது சொன்னேனே? எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, நம்ம அந்த நரேந்திர மோடிஜி அவருடைய இது இருக்கு இல்லையா, அவருடைய சேனல், அவருடைய அஃபிஷியல் சேனல் யூடியூப்ல இருக்கு. முதல்ல அந்த யூடியூப்ல இருக்க அந்த வீடியோ இருக்கு இல்லையா, யூடியூப்ல 2 நாளைக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் சேனல் வந்து சம்மிட் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். சரியா? அதுல அந்த சேனலோட வீடியோவை நீங்க அப்படியே நீங்க மெட்டா ஏஐல வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். சார்ஜ் பண்ணும்போது என்ன முணுமுணுத்த? அதுதான் சார்ஜ் பண்ணும்போது என்ன முணுமுணுத்தேன்னா, என்ன நான் எப்படி நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டல, அதுக்கு பதில் சொல்றேன். இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன்ல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ கேட்டே இல்லையாப்பா, அதுக்கு பதில் சொல்றேன். கேக்குறியா? சீ இல்ல, திட்டலாம் இல்ல, சந்தோஷமா பேசினேன். திட்டலாம் இல்ல, நான் ஏன் திட்ட போறேன்? ஓய் நான் ஏன் திட்ட போறேன்? திட்டலாம் இல்ல. நீங்க தான் என்னோட மாடரேட்டர், நான் எப்படி உங்களுக்கு திட்டுவேன்? சொல்லுங்க, ரெக்வஸ்ட் சொல்லுங்க, ரெக்வஸ்ட் சொல்லுங்க. என்னது, என்ன வேணும்? தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் தேசம் இந்திய தேசம் என்றே சொல்லடா. சொல்லுங்க. கொஞ்சம் சூர்யா குண்டம் ஈஷா பத்தி சொல்லுங்களேன். சரி, சூரிய குண்டம் ஈஷா பத்தி சொல்றேன், பேசலாமா நம்ம? சரி ஓகே கைஸ். ஸோ சார்ஜ் நீங்க அன்னைக்கு சொன்னது இப்போவும் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு. சந்தோஷம் சொல்லலாம். அது வந்து எனக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து விக்சித் பாரத் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என் லேப்டாப் வந்து சார்ஜ் இறங்கி போச்சு, சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. சார்ஜ் ஆகிற டைமில் என்னுடைய ஆஸ்தான ரசிகர் ரெங்கராஜ், உன்னை போல் ஒருவன் ரெங்கராஜ் வந்து சூரிய குண்டம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்க சொல்கிறாரு, சொல்ல சொல்கிறாரு. ஈஷா நான் போயிட்டு வந்தபோது சூரிய குண்டம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல சொல்கிறாரு. அதை பற்றி நான் கொஞ்ச நேரத்துக்கு பேச போகிறேன். ஸோ டாபிக் கொஞ்சம் பிஎம் மோடிஜி சம்மிட்டு, விக்சித் பாரத், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, இதுலேருந்து கொஞ்சம் மாறி நம்ம ஆன்மீகத்துக்கு நம்ம கொஞ்சம் போகிறோம். எஸ்.
ஸோ ஈஷா நான் வந்து மார்ச் 11ஆம் தேதி நான் போயிட்டு வந்தேன். மார்ச் 11லேருந்து 13 வரைக்கும் போயிட்டு வந்து 14ஆம் தேதி நான் வந்தேன். அதில் ஈஷா சென்டர் கோயம்புத்தூர் அதுக்கு போனதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு உள்ள நுழையிறோம். சப்ப வாசல் அப்படின்னு சொல்லி பாம்பு படம் மாதிரி போட்டிருக்கோம். அது போட்டு உள்ள நுழைவோம். உள்ள நுழைஞ்சு நம்ம உள்ளே போவோம். உள்ள ஒரு தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் வரும். அந்த தியான மண்டபத்துக்கு பின்னாடி சூரிய குண்டம் வரும். சூரிய குண்டம் தான் அங்கே ஆண்கள் ஸ்நானம் பண்ணுறதுக்கான சூரிய குண்டம், தண்ணீர் குளம். ஆனால் அது வெறும் தண்ணீர் குளம் இல்லை. அங்கே பரம்பொருள் ஆதி சிவன் அவர் இருக்கிற தண்ணீர் லிங்க வடிவில் 3 லிங்கங்கள். சாரி டு இன்டரப்ட். அந்த ட்ரிப்புக்கு உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சு? சாரி, ட்ரிப்புக்கு மொத்தமாக எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 சச்சம் செலவாச்சு. 7,000 and something செலவாச்சு. ட்ரெயின் ஃபேர், அங்கே தங்கறதுக்கு 2,970 3 நாளைக்கு, 990 rupees ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு 2,970. ட்ரெயின் ஃபேர் வந்து 220, 220, 440. சரி, அது ஒரு 500 போட்டுக்கோங்க. இது ஒரு 3,000 போட்டுக்கோங்க, 3,500. ப்ளஸ் அங்கே போய் அங்கே இருந்த செலவு வேற என்ன, வேற 4,000 எப்படி செலவாச்சு? 20 ரூபா 2 நாளைக்கு இது வாங்கினது. அந்த சூரிய குண்டத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கான அந்த துண்டு வாங்கினது அது 40 ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டேன். அங்கேயே ஹோட்டலில் இருந்தது, ஹோட்டலில் சாப்பிட்டேன், அதோட செலவு. அதெல்லாம் சேர்த்து அப்படி இப்படி 5,000 6,000 வரைக்கும் ஆச்சு. டிப்ஸ் இல்லை, ஐயோ கடவுளே, டிப்ஸ் கிடையாது. 3,500 ரூபா இந்த ட்ரெயின் ஃபேரு ப்ளஸ் தங்கற ஸ்டே இல்லையா. அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு வந்தது, அதுக்கு ஷேர் ஆட்டோவில் போனது, அதெல்லாம் கொஞ்சம் செலவாயிருக்குமா? அதெல்லாம் ஒரு 500 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குமா? ஸோ அதுவே 4,000 வந்தாச்சா? மிச்சம் அப்போ 4,000 போக மிச்சம் 3,000 இல்லையா? 7,000க்கு அந்த மிச்சம் 3,000 எப்படி செலவாயிருக்கும்? இந்த மிச்சம் 3,000, அந்த மிச்சம் 3,000த்தில் 40 ரூபா துண்டு வாங்கினது. அப்புறம் அங்கே ஹோட்டலில் 2 நாள் சாப்பிட்டது. அது வந்து ஒரு நாளைக்கு 600. 2 நாளையுமே ஹோட்டலில் சாப்பிட்டேன் நான். உங்களுக்கு ஓகேனா நான் என் வீட்டில் தங்கலாம், வரலாம், சிங்கப்பூர் வரலாம். பட் சிங்கப்பூரில் வேலை கிடைக்கணுமே எனக்கு. சிங்கப்பூரில் டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஈஸியாக வேலை கிடைச்சிருமா சொல்லுங்கள், நான் வரேன். டேட்டா மைனிங்கில் சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால்? பரவாயில்ல, நீங்கள் நானும் இருக்கலாம், பரவாயில்ல. 2x2 மேன்ஷன் வீடுனாலும் பரவாயில்ல, நீட்டாக இருக்கும் இல்லையா? நீங்கள் நானும் இருக்கலாம். ஓகே தான், வீடு தானே. இந்த மாதிரி ப்ராப்பர் ரூம் இருக்கிற ஒரு 2x2 மேன்ஷனாலும் இந்த மாதிரி இந்த ரூம் சைஸுக்கு இருக்குமா? இந்த ரூம் சைஸுக்கு இருந்தால் கூட போதும், பரவாயில்ல, தாராளமாக வரேன். ஆனால் டேட்டா மைனிங்கில் எனக்கு வேலை வேணும். டேட்டா மைனிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பவர் பிஐ இல்லை டேப்லூ, இதில் எனக்கு வேலை வேணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ராசஸில் டீம் லீடராக எனக்கு வேலை வேணும் இருந்தாலும். பட் பவர் பிஐ இதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்போ அதில் எனக்கு வேலை கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். டெக்னிக்கல் லைனில் வந்தேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நான் அடுத்து என்னுடைய லைஃப்பை நான் நிர்ணயிக்கணும். கண்டிப்பாக வரேன், நீங்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, வரேன். ஷுர், ஒரு நிமிஷம் இருங்க. 9833700803. ஓகே, ஒரு நிமிஷம் ஒன்று.
எஸ், அனுப்பிட்டேன். பாத்தீங்களா? நான் உங்க ஃபோன் நம்பரை நான் சரியா இந்த லைவ்ல படிக்கல, அதனால பயப்படாதீங்க. இந்த லைவ்ல உங்க ஃபோன் நம்பர் ரெக்கார்ட் ஆகல. லைவ்ல நான் அந்த உங்க ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை நான் சரியா படிக்கல, அதனால இதுல லைவ்ல ஃபோன் நம்பர் ரெக்கார்ட் ஆகல. பயப்படாதீங்க. பட் ஆக்சுவலா 1 hour இப்ப 35 minutes ஆயிருக்கு. உன்னை போல ஒருவன் 1 hour 35 minutes நம்ம லைவ் போயிட்டு இருக்கு. ஹாய், வந்துட்டீங்களா? உன்னை போல ஒருவன் ஹாய், ஹலோ சொல்லுங்க. வந்துட்டாங்க திரும்ப ரெண்டு பேர். 2 பேர் யாரு? அர்ஜுனா? அர்ஜுன் லைவ் பார்த்துட்டு இருக்கியாடா? அனுப்பிட்டேன்ப்பா, உன்னை போல ஒருவன் அனுப்பிட்டேன். சரி, இது கொஞ்சம் இருப்பா, கேப் கொடு. விஷயம், உன் ரூம்ல பேய் இருக்குன்னு பயந்துட்டேன். பேயும் கிடையாது, பண்ணலாமா? ஓகேவா? ஸோ நம்ம எங்க விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் எனி ஹெல்ப் தேவையில்லை. சரியா? ஹெல்ப் தேவையில்லை, பார்த்துக்கலாம். இந்த விஷயம் ஏன் தளபதி உங்களை இப்படி படுத்துது? சரி, அது ஒன்றும் இல்லை, விடுங்க. சரி, அதுதான் இப்ப எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்றதுக்கு தானே இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம நல்லபடியா பண்ணுவோம். ஸோ இந்த விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் இருக்கு இல்லையா, விபிஒய்எல்டி, இதுல மோடிஜி கிட்ட டைரக்டா 15 to 29 ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்க வந்து பேசியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விக்சித் பாரத் குவிஸ், எஸ்ஏ சேலஞ்சு, பிபிடி சேலஞ்சு, ஒர்க் இருக்கு. கிளம்புறேன், நீங்க லைவ் கண்டினியூ பண்ணுங்க, நான் பார்க்கறேன். ஃப்ரெண்டை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. ரைட், கட்டாயம். ஒர்க் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. லைவ் அப்புறம் பாருங்க, ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க, லைவ் அப்புறம் பாருங்க. நானும் கொஞ்ச நேரத்தில் லைவ் இதை பண்ணிட்டு நானும் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன். மணி வந்து 2:15 ஆச்சு, நானும் க்ளோஸ் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட நான் சொல்றேன், நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்றேன் நான். சரிங்களா? நீங்க விசாரிச்சீங்கன்னு அர்ஜுன் கிட்ட கட்டாயம் சொல்றேன். பாய் 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 பாய். ஷியோர் 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 ஷியோர். வாங்க, அடுத்த லைவ் வாங்க. சரியா? உன்னை போல அடுத்த லைவ் வாங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரியா? பி இன் டச். சரி கைஸ், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஸோ இந்த விக்சித் பாரத் குவிஸ், எஸ்ஏ சேலஞ்ச், பிபிடி சேலஞ்ச் அட் ஸ்டேட் லெவல், இது வந்து இந்த இந்த 3 பிளஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் அட் பாரத் மண்டபம் டெல்லி 4. ஸோ இந்த 4 விஷயமுமா இந்த இந்த விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் விபிஒய்எல்டி வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2026 எடிஷனில் 3000 யூத் லீடர்ஸ் பாரத் மண்டபத்தில் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் 2026 பிஎம் மோடி இன்ட்ராக்ட் பண்ணாரு.
பிஎம் மோடி வந்து நேஷனல் யூத் டே ஜனவரி 12 அதுக்காக இன்டராக்ட் பண்ணாரு போல இருக்கு. இந்த இதுல 50.42 லேக் யூத் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுல யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பிடும் வகையில ஒரு 6 விஷயம் வந்து சொல்றாங்க. சூரியவன்ஷி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பர் ஃபீல்ட் மோர் ஈல்டு, ஒரு ஒரு ஃபீல்டுக்கு நிறைய ஈல்டு அப்படின்னு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது. அதுல வந்து பிஎம் மோடி வந்து கமெண்ட் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த பெர் ஃபீல்டு மோர் ஈல்ட் அப்படிங்கிற ஒரு இதுல சூரியவன்ஷிங்கிற யங்ஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து பிஎம் மோடி வந்து கமெண்டபிள், ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. பர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் 50 லேக் அப்ளிகன்ஸ் 25 யூத் தான் காட் டு ஷேர் டைரக்ட்லி வித் பிஎம். 50 லட்சம் அப்ளிகன்ஸ்ல 25 பேர் மட்டும்தான், வெறும் 25 பேர் மட்டும்தான் இதை டைரக்டா பிஎம் கிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபாயன் சுந்தர் கோஷ் நாடியா, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து இட் வாஸ் என்கரேஜிங் தட் யூத் சஜஷன்ஸ் வர் மென்ஷன்ட் பை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இன் பட்ஜெட் 2026 ஸ்பீச். பட்ஜெட் 2026 ஸ்பீச்சில் இந்த யூத் சஜஷன் வந்து நிர்மலா சீதாராமன் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயத்த அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஞ்சல் குப்தா டீம் டெல்லி, அவங்க வந்து மேக்கிங் இந்தியா எ ஸ்டார்ட் அப் நேஷன், இந்தியாவை ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம் மோடி என்விஷன்ஸ் பிஎம் மோடி வந்து நம்ம ஜாபை சர்ச் பண்ற ஒரு எம்ப்ளாயியா இல்லாமல் ஜாபை கிரியேட் பண்ற, அதாவது ஜாப் சீக்கர்ஸா இல்லாம ஜாபை கிரியேட் பண்ற ஜாப் கிரியேட்டர்ஸா நம்ம மாறணும், ஸ்டார்ட் அப் நேஷனா நம்ம மாறணும் அப்படிங்கிற ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருல் பஞ்சாப் அப்படிங்கிறவங்க வந்து டெக் ஃபார் விக்சித் பாரத் அப்படிங்கிற டீம்ல அவங்க வந்து ஹோம் கிரவுண்ட் கம்பெனிஸ், இந்தியாவோட ஹோம் கிரவுண்ட் கம்பெனிஸ் வந்து ஃபேஸ்புக், அமேசான், அவங்க 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 வந்து இப்போ ஃபேஸ்புக் அமேசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா சோஷியல் மீடியாவாக பயன்படுத்தப்படுது, உலகம் பூரா எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பயன்படுத்தப்படுது. அதுல பிரெயின் ட்ரெயின் ஆகாம நம்ம அந்த மாதிரி உருவாக்கணும். அந்த மாதிரி இ காமர்ஸ் மாதிரி விஷயங்கள், இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஒரு முன்னோடியா திகழணும் அப்படிங்கிற ஐடியாவை அந்த பாருல் பஞ்சாப் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தினி சிங்கிறவங்க ராஜஸ்தான்ல மேக்கிங் இந்தியா எ ஃபிட் நேஷன், ஃபிட்னஸ் அதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் பாண்டே அப்படிங்கிற பத்திண்டாலேருந்து, அவர் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப் அதோட ஸ்டூடெண்ட். அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு பஞ்சாபை நேஷனல் விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026 பார்லிமெண்ட் ஹவுஸ்ல. அவர் வந்து நாரி சக்தி வந்தன் அதிநியம், பெண்கள் சக்தி வந்தனம் அதிநியம் அப்படிங்கிற ஒரு இதுல உமன் எம்பவர்மெண்ட் பத்தி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாரி சக்தி அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா? இது ஒண்ணு. இதுக்கப்புறம் விக்சித் பாரத் பில்டத்தான் 2025, இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்கூல் இனோவேஷன் மூவ்மெண்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பிளஸ் அடல் இனோவேஷன் மிஷன், நிதி ஆயோக், இதுல 2.3 மில்லியன் 2.3 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 1 மில்லியன் டீச்சர்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1 crore பிரைஸ் பூல். இதுல வோக்கல் ஃபார் லோக்கல், செல்ஃப் ரிலையன்ட் பாரத், ஸ்வதேஷி, பிரதமர் மோடி அடிக்கடி எம்பசைஸ் பண்ற ஸ்வதேஷி, ஸ்வதேஷினா நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே பயன்படுத்தி நம்மளே ஏற்றுமதி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்மளும் பயன்படுத்தணும், மற்றவர்களும் பயன்படுத்தணும், நம்ம ப்ராடக்ட்ஸாக பயன்படுத்தணும், மற்ற நாட்டு ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்வதேஷி அந்த பிரின்சிபல்
அது, அதுக்கப்புறம் சம்ரித் பாரத், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி டீம்ஸ்ல ஸ்கூல்ஸ் எல்லாருமே இனோவேஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின ப்ராஜெக்ட்ஸ் பில்டு பண்ணி பண்ற ப்ராஜெக்ட்ஸ், ரொபோட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்டு பண்ணி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், சோலார் எனர்ஜி, அந்த மாதிரி வெவ்வேறு டாபிக்ஸ்ல இதெல்லாம் பில்டு பண்ணி பண்ணலாங்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல 2.3 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ், 2.3 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 1 மில்லியன் டீச்சர்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது ஒரு வளர்ச்சி திட்டம். இது போயிட்டு இருக்கு. இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போயிட்டு இருக்கு. வளர்ச்சி திட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க, 2 hours மேல ஆகுது. நான் வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் போயிருக்கு, பண்ணிருக்கு, நடந்திருக்கு. இதை வந்து ப்ராஜெக்டா பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கே இவ்வளவு நேரம் அப்படின்னா இதை பத்தி படிச்சு தெரிஞ்சு இதை ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்குங்க தான் நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங் இன்னோவேட்டர்ஸ், அதில் அம்பு சேவா டீம் ஸ்டூடெண்ட், அவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சித்ராலயாவா ஏதோ ஒரு தெலுங்கு படம் ஒன்று, சித்ராலகரின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம் ஒன்று உண்டு. அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்கு, போய் பாருங்க. அந்த படத்தினுடைய ஐடியாவை தான் இவர் பண்ணியிருக்காரு. சித்ராலகரி அப்படிங்கிற அந்த தெலுங்கு படத்துல என்ன பண்ணுவாங்க, அதை நான் இப்போ இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கேளுங்க. build solution to alert people within 1 kilometer radius when ambulance approaches so traffic clears faster. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சித்ரலஹரிங்கிற படத்துல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். வந்து லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அவரே ரிஸ்க் எடுப்பாரு. ரிஸ்க் எடுத்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டை வந்து அவருடைய செல்போன் ஆப் அவர் இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆப் வந்து ட்ரிகர் பண்ணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணும், ஆம்புலன்ஸ் வரும். இந்த ஐடியா, இந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் இந்த ஐடியாவும். ஆம்புலன்ஸ் அப்ரோச் ஆகும்போது டிராஃபிக் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகணும் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளார. அதுக்கான ஒரு சொல்யூஷனை பில்டு பண்ணி காமிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க கைஸ். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் வர வேண்டிய விஷயம் கைஸ். நார்த் சைடில் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கமெண்டபிளான விஷயம். இது கண்டிப்பாக நம்மளும் வரவேற்கணும், நம்மளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் ஸ்னேகா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறதுல ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் யுவா கனெக்ட் ப்ரோக்ராம் VBYCP, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை பாரத் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமில் காலேஜஸில் 10,000க்கும் மேற்பட்ட யூத் பீப்புள் இதில் ரீச் ஆயிருக்கு. இதில் யூத் ஐகான்ஸோட லீடிங் செஷன்ஸ் அதில் குறிப்பிடும் வகையில் இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இஷிகா குப்தா, பியூஷ் குமார், ஹிமான்ஷி, அபிக்யான், ஸ்ரத்தா மிஸ்ரா, மன்னட் பாட்டியா, திஷா கோயல், இவங்க 7 பேரும் 7 டெல்லி காலேஜ்லேருந்து மார்ச் 13ஆம் தேதி 2026, அதாவது நான் வந்து ஈஷா 13ஆம் தேதி ஈஷா சென்டர்ல இருந்தேன், அப்போ இது நடந்திருக்கு. மார்ச் 13, 2026 அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷன்ஸை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங், லவிஷா அரோரா, திரும்ப படிக்கிறேன், ரமன்தீப் சிங், லவிஷா அரோரா, ஸ்னேகா பரத்வாஜ், இந்த ஸ்னேகா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் சொன்னேன், அந்த ஸ்னேகா பரத்வாஜ், அன்கித் குமார், சாக்ஷி ஷா, இவங்க எல்லோரும், இவங்க 5 பேரும் 5 காலேஜஸை மார்ச் 10ஆம் தேதி ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய செஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய செஷன்ஸில் என்னெல்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ண நினைச்சாங்களோ அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஸ்கூல் யூத் ஐடியா தான் 2025, அதில் CBSE, MEPSC, திங்க் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டேஷன், அந்த 3 பேர் சேர்ந்து நயி சோச் நயா பாரத், புது ஐடியா புதிய பாரதம், அதில் எந்தெந்த கிளாஸ் வரைக்கும் இப்போ பங்கேற்கிறாங்க தெரியுங்களா? ஸ்கூல் சில்ட்ரன் கிளாஸ் 4லேருந்து கிளாஸ் 12th வரைக்கும் இதில் பங்கேற்றிருக்காங்க.
இதனுடைய கிராண்ட் ஃபினாலே ஐஐடி டெல்லியில டிசம்பர் 19, 2025 டாப் 125 டீம்ஸோட நடந்திருக்கு. இது ஒரு பெருமையான விஷயம். அதுக்கப்புறம் விக்சிட் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் VVVP 2026 VVVP 2026 விக்சிட் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். அதுல 500 மை பாரத் வாலண்டியர்ஸ் அதுல செலக்ட் ஆயிருக்காங்க. குவிஸ் வையா 3 லட்சம் யூத் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒரு குவிஸ்ல மை பாரத்ல. நான் கூட பண்ணியிருந்தேன். நான் அதில் முழுமையாக ஈடுபடலை ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது. முழுமையாக நான் ஈடுபடாத எந்த ரீசனும் இல்லை. பட் அதில் 500 மை பாரத் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. லைவாக ஒரு வாரம் பார்டர் வில்லேஜஸ் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக், ஹிமாச்சல், உத்தராகண்ட். இதில் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த மக்களாக போய் அதை பற்றி பேசி வேலைப்பாடுகள் என்னெல்லாம் செய்யணும், அந்த இடங்களில் வேலைப்பாடுகள் என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு மக்களாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க 500 மை பாரத் வாலண்டியர்ஸ். ஸோ நார்த் சைடில் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு கைஸ். அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இது VVVP 2026 நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PM விக்சிட் பாரத் ரோஸ்கர் யோஜனா PM-VBRY. இது ஜூன் 19 இப்போதான் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 days முன்னாடி தான் இது லான்ச் ஆயிருக்கு. இது சப்போர்ட்ஸ் ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, யூத்தை எம்பவர் பண்ணுறது, ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸை எம்பவர் பண்ணுது. ஸோ பிஎம் மோடியோட ஒன்லைன் என்னன்னா யூத்து, கவர்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி 3மே வரும்போது ஜாப் மல்டிபிளாக உருவாகும் அப்படிங்கிற ஐடியாலஜியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் லான்ச் ஆகிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் மை பாரத் யூத் கன்வென்ஷன். இதுல தான் நான் முதல்ல காமிச்சிருந்தேன் இல்லையா, முதல்ல ஃபர்ஸ்ட் லைவ்ல, அந்த லைவ்ல குரின் தேர்வி சிங், அமான் குப்தா இவங்களெல்லாம் பற்றி பேசணும் இல்லையா. இங்கதான் வராங்க. 6000 யங்ஸ்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க டெல்லியில. அதுல ஒலிம்பிக் மெடலிஸ்ட் அமான் ஷெஹராவத் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸ்பிரிண்டர் குரின் தேர்வி சிங் அவருடைய போட்டோ நம்ம இப்ப லைவ்ல காமிச்சோம் அவரு. அப்புறம் ஆக்டர் விக்ராந்த் மாசே. இவர் யாருங்கிறத பத்தி கண்டிப்பா சொல்லணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இவர் யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க. 12th ஃபெயில்ங்கிற படம் எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க? நான் என்னுடைய சேனல்ல RST டாக்கீஸ்ல முன்னாடி அந்த 12th ஃபெயில்ங்கிற படத்தை பற்றின ரிவ்யூவை நான் 2 பாகமாக போட்டிருந்தேன். இப்போ அந்த ரிவ்யூ இருக்காது. நான் அன்னைக்கு அதை நான் ஏதோ சில காரணங்களால் நான் பண்ண வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணியிருந்தேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். அதுவும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ அது இருக்காது. பட் அது அருமையான படம். டைரக்டர் சங்கர் அவர்களே அப்ரிஷியேட் பண்ண அற்புதமான படம். அந்த படம் எப்பேற்பட்ட படம்ங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக அந்த படத்தோட கதையை நான் சுருக்கமாக சொல்லியே ஆகணும். அப்போதான் இந்த விக்ராந்த் மாசே என்ன மாதிரியான ரோல் அதில் நடிச்சிருந்தாரு அப்படின்னு. ஒரு சராசரி யங்ஸ்டர். நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நிஜமா நான்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். ஏழை குடும்பத்தில் ஒரு 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 ஹில்லுக்கு மேலே இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லியே அந்த கம்யூனிட்டியை திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லியே ஒரு மாதிரி ஒதுக்கி வச்ச ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒரு ஆளாக அதில் நடிச்சிருப்பாரு விக்ராந்த் மாசே. அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலில் ஆன்சர் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஆன்சரையும் மைக்கில் படிப்பாங்க. ஆன்சரை மைக்கில் படித்து சொல்லிடுவாங்க. இவங்க யாரும் படிக்க வேண்டாம்.
எக்ஸாமை பாஸ் பண்ணி விட்டா போதும், பப்ளிக் எக்ஸாமினேஷன் அதை வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டில் வந்தவர் அவர். அதில் அவருடைய ஸ்ட்ரகிள், அவர் எப்படி வந்து கஷ்டப்படுறாரு, அவருடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு பாட்டி வந்து காசு சேர்த்து வச்சு அவரை வந்து அனுப்புவாங்க. அவர் சிட்டிக்கு வருவார். அவர் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இங்கே கிடைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பார், டீ கடையில் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் 15 ஹார்ஸாக அவர் வந்து ஒரு மில்லு மாதிரி ஒரு இடம், லேத்து பட்டுற மாதிரி ரொம்ப சின்ன இடமா இருக்கும், மில்லு மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல அவர் வந்து உட்காந்துட்டு 15 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு பூரா உட்காந்து படிப்பார். தூங்குறது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவார். அப்படி படித்து 12th ஃபெயிலுங்கிறது அந்த படத்தோட பேர். ஆனால் அந்த படத்தில் அவர் சும்மா படிக்க மாட்டார். அந்த படத்தில் அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்காக படிப்பார், ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆவார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகிட்டு அவர் வந்து முதல்ல ஒரு பிரச்சனையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு பெருமையாக நிற்பார். அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து சல்யூட் பண்ணுவார். அவ்வளோ ப்ரௌடான அந்த மொமெண்ட், அவ்வளோ ப்ரௌடான அந்த மொமெண்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரௌடான அந்த மொமெண்ட், அந்த மொமெண்ட்டுக்கான சொந்தக்காரராக அந்த கேரக்டர் விக்ராந்த் மாசே நடித்த அந்த கேரக்டர் இருக்கும். அந்த நடிகர் தான் விக்ராந்த் மாசே. விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிருந்தாரு. பட் இந்த படம் 12th ஃபெயில் வந்து இந்தியா, தமிழகம் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண, டைரக்டர் சங்கர் சார் அப்ரிஷியேட் பண்ண அற்புதமான திரைப்படம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நீங்கள் டவுன் ஆகிற டைமில் மறக்காமல் போய் பாருங்க, பிரமாதமான படம். அந்த படத்தில் நடித்த ஆக்டர் விக்ராந்த் மாசே அவர் வந்திருக்காரு. அப்புறம் ஆண்டர்பிரினர் அமான் குப்தா, ஷார்க் டேங்க் இந்தியா, சோனி லைவ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவர் வந்திருக்காரு. அவர் வந்து மை பாரத் ஆல்சோ செட் கின்னஸ் ரெக்கார்டு. கின்னஸ் ரெக்கார்ட் மை பாரத் வந்து செட்டப் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, மோஸ்ட் யூசர்ஸ் டேக் ஆன்லைன் குவிஸ் இன் 1 வீக். ஒரு வாரத்தில் 50 லட்சத்துக்கும் மேலே யூத் வந்து ஆன்லைன் குவிஸ் எடுத்து தங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நாலேஜ், கவர்மெண்ட் சிஸ்டம்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் நடக்குது, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்கீம்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனோட குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸில், பிஎம் மோடிஜியோட ஸ்கீம்ஸில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. என்ன மாதிரி உட்காந்து சொம்படிக்கலை, என்ன மாதிரி உட்காந்து சொம்படிக்கலை, ஒழுங்காக காமிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு உள்ளாய் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கீ டீம்ஸ் யூத் ஆர் ஒர்க்கிங் ஆன் அப்படிங்கிறதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமன் லெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஏஐ சஹாயிகா தீதி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஏஐ வந்து உமன் தானே, ஏஐ வாய்ஸ் வந்து உமன் தானே, அந்த ஒரு விஷயம். டியூவல் ஸ்கில்லிங், இதில் வந்து என்ன பண்ணியிருக்குங்கன்னா, டியூவல் ஸ்கில்லிங் ஃபார் ரூரல் உமன், கிராமத்து பெண்களுக்கு டியூவல் ஸ்கில்லிங், ஹெரிட்டேஜ் டு ஹோம் மாடல் அப்படிங்கிற மாடலில். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் பாரத், ஃபிட் பாரத், அதில் எனர்ஜி ஜென்ரேட்டிங் டைஸ், ஆக்ரோ ஒலிம்பிக்ஸ் ஃபார் ரூரல் ஃபிட்னஸ், கிராமப்புற ஏரியாஸ்க்கு ஆக்ரோ ஒலிம்பிக்ஸு, எனர்ஜி ஜெனரேட்டிங் டைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகிற மாதிரி பேட்ரி காரு, பேட்ரி பைக்கு, அந்த பொல்யூஷன் ரெடியூசிங் இன்ஃப்ரா, அந்த விஷயம், இது எல்லாம் ஃபிட்னஸ் பாரத்தில் பண்ணுறாங்க. அப்புறம் கிரீன் விக்சித் பாரத், இந்த கிரீன் விக்சித் பாரத்தில் ஏஐ எனேபிள்டு வாட்டர் ஆர் ஹெல்த் சிஸ்டம், சோலார் எனர்ஜி, சோலார் இனிஷியேட்டிங் இரிகேஷன், சோலார் எனர்ஜி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, சோலார் பம்ப்ஸ் வந்து அந்த சோலார் மூலமாக தண்ணீரை ஜென்ரேட் பண்ணுற பம்ப்ஸை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. இது நம்ம ஏற்கனவே பிஎம் மோடியோட தலைமையில் இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் மாயகுமார் சாரோட சேனல் மாதிரி பல சேனல்ஸ் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது ஒரு பக்கம் இருக்கச்சு, கிரீன் விக்சிட் பாரத்தில் இப்போ ஏஐ வந்திருக்கு. ஏஐ இப்போ தான் வந்துட்டு, ஏஐ எல்லாருமே இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போவே ஏஐ எனேபிள்டு வாட்டர் ஆர் ஹெல்த் சிஸ்டம்ஸ் அதை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் கிரீன் ஜாப்ஸு,
ஏக் பெட் மாக்கே நாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன்ல அந்த இனிஷியேட்டிவ் வந்து கிரீன் விக்சிட் பாரத்ல இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாமே யூத் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல நேஷனல் ஸ்கில் பாஸ்போர்ட், வில்லேஜ் ஸ்கில் பேங்க்ஸ், ஒர்க் நியர் ஹோம் பெண்கள் டக்குன்னு பெண்கள் வந்து வீட்டுக்கும் போயிட்டு ஒர்க்குக்கும் வரத்துக்கு டைம் நிறைய ஆகச்சு. அந்த ரூரல் ஏரியாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் ஹோமுக்கு பக்கத்துலேயே ஒர்க்கு, அந்த மாதிரி சௌகரியமான ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி பல விஷயங்கள் யூத் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வளர்ச்சி பிஎம் மோடிஜியோட தலைமையில் நடக்குது. பிஎம் மோடிஜியோட தலைமையில் இவ்வளவு வளர்ச்சிகள் நடக்கக்கூடிய பாரதம் நம்மளுடைய பாரதம். நம்மளுடைய பாரதத்தில் இவ்வளவு வளர்ச்சி நடக்குது. இதை நம்ம நோட் பண்ணணும். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி வந்து சொல்றாரு, இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப யங்கான நேஷன் சொல்றாரு. இந்தியா இஸ் அமங் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் நேஷன்ஸ் அண்ட் ஜேர்னி டு டெவலப்டு இந்தியா வில் பி ஷேப்ட் பை யூத் ட்ரீம்ஸ். இளைஞர்களுடைய கனவுகளால் இந்தியாவின் வளர்ச்சி பயணம் செதுக்கப்படும். இதுதான் பிஎம் மோடியோட ஒன்லைன். செதுக்கலாமா? வரீங்களா? செதுக்குவோம் நம்மளும். யூத் ட்ரீம்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் கேபபிலிட்டிஸ். ஓகேவா? லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர் என்ன சொல்றீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் விக்சித் பாரத் 2047 ரெஸ் வித் யூத். லோக்சபா ஸ்பீக்கர் மதிப்பிற்குரிய ஓம் பிர்லா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் விக்சித் பாரத் 2047, விக்சித் பாரத்ங்கிற இந்த மிகப்பெரிய கனவு, இளைஞர்களுடைய கனவு இளைஞர்கள் கையில இருக்கு. நானும் இளைஞன், நான் 35 வயசு இளைஞன். ஸோ எங்க அண்ணன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய லெகசிய வாழ்ந்துட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ண போறேங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கெடுதல் செய்ய மாட்டேன், கண்டிப்பா நல்லது பண்ணுவேன், நிச்சயமா நல்லது பண்ணுவேன், நிச்சயமா நல்லது செய்வேன். அது என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேங்கிறது தெரியாது. பார்ப்போம், ஆண்டவன்கிட்ட வழி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. சார்ஜ் எனக்கு கம்மியாச்சு, திரும்பவும் நான் போய் சார்ஜ் போடுறேன். ஓகேங்களா? ஐயடப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ், ரிப்பப்ளிக் சேனலோட அர்னாப் கோஸ்வாமி சாரோட தலைமையில் பிஎம் மோடிஜியோட சம்மிட் பற்றி பேசணும்னு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டும் செகண்ட் செக்மெண்ட்டும் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் அதில் 3 செக்மெண்ட் இருக்குது, 3, 4, 5 இன்னும் சில செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த செக்மெண்ட்ஸை நம்ம அடுத்த லைவில் கவர் பண்ணுவோம். ஒரே லைவில் கவர் பண்ண முடியாது, ஏன்னா கவர் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், ஃபேக்ட்ஸ் அண்ட் நேம்ஸு அண்ட் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், ஃபேக்ட்ஸு, நேம்ஸு, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட ஸ்டைலில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் இதில் என்னையே கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எது தேவையான விஷயமோ அந்த தேவையான விஷயத்த வச்சுருப்பேன். நடுவில் என்னுடைய ரசிகரோட பேசின சில விஷயங்களை இக்னோர் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இதில் மெஜாரிட்டி இருக்கும். அதை மட்டும் மக்கள் எடுத்துக்குமாறு நான் தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ரைட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு 1 hour, இப்போ ஒரு 1 hour 2 hours வந்து பண்ணிட்டேன். என் மணி வந்து 3 மணி ஆக போகுது. சரி, நான் போய் படுத்துக்கிறேன். ஏசியை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுவோம். நான் படுத்துக்கும் போது திரும்ப இப்போ ஆன் பண்ணுவேன். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து உருப்படியாக இந்த ஒரு வேலையை பண்ணேன். நாளைக்கு திரும்ப நான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறத பற்றி திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும்.
டேட்டா அனாலிட்டிக்ஸை பற்றி படிக்க ஆரம்பிக்கணும். கிளாட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத பற்றி நான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். என்னுடைய இன்டர்னல் கனெக்ஷன் சரியில்லையா, இல்லை என்னுடைய லேப்டாப்போட டிஸ்க் ஸ்பேஸில் இஷ்யூவா என்னங்கிறது தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க சபரீஷ், நீயே சொல்கிற, நீயே வந்து நான் சொம்படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், பட் அது என்னோட நோக்கம் இல்லை. டேட்டா மைனிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதில் வருவதற்கு உண்டான முயற்சிகள் நான் சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போவும் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதில் ஒரு முயற்சி தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கான முயற்சி. இந்த தேவையில்லாத குப்பையான விஷயம் அதை வந்து மறந்துட்டு நான் பண்ணணும். அதுதான் எனக்கான ஒரு இது. அந்த ஒரு இடம் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை நான் வந்து எடிட் பண்ணணும். அதை நான் எடிட் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதோடு சேர்த்து மக்களாக சேர்ந்து நானும் என்னென்ன விஷயங்கள் ரியலைஸ் பண்ண விழையிறேன் அப்படிங்கிற என்னுடைய கனவை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்கிறேங்கிற பதிவையும் இதில் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் ஆகும், அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி பயனளிக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் மக்களாக நான் பேசும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் உருவாகுது. ஒரு உற்சாகம் கிடைக்குது, ஒரு எந்தூசியாசம் கிடைக்குது. அந்த எந்தூசியாசம்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணுறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இருக்கிற குட்னஸை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மன அழுத்தம்லேருந்து வெளியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு இளைஞனா, ஒரு யங்ஸ்டராக நான் ஷைன் ஆவேன் கொஞ்ச நாளில். கண்டிப்பாக அதை நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். நம்புவோம் நம்ம. சரியா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் பாட்டுக்கு அவர் பண்ணிட்டு போவாருங்க. தீய சக்திகள் அவங்க இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் சொல்கிறேங்க, தீய சக்திகளுக்கு வந்து எச்சரிக்கை, நிமித்திடுவாங்க. பாரத பிரதமரை இழிவாக பேசுகிற, மட்ட ரகமாக பேசுகிற, உரிமையில் பேசுகிற நிமித்திடுவாங்க. சரிங்களா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது வந்து வச்சுக்கோங்க. பாரத பிரதமர் அவர் நாட்டுக்காகவே வாழறவர், சன்னியாச வாழ்க்கை வாழறவர் மாதிரி வாழறவர். சுமதி மேகவர்ணம் மேடம் சொன்ன மாதிரி அவரை வந்து தப்பாக நினச்சிங்கனாலே நான் சொல்கிறேங்க, நிமித்திடுவாங்க. சரிங்களா? மிரட்டலாகவே எடுத்துக்கோங்க. அவரை பற்றி பேசுறதுக்கு கூட உங்களுக்கு எனக்கும் தகுதி இல்லைங்க, நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் சமூக வலைத்தளத்தில் வந்து முக்கியமான விஷயம் கைஸ், இப்போ வந்து என்ன ஒருத்தர் வந்து அருமையாக விமர்சனம் பண்ணாரு. விமர்சனம் பண்ணுறது வந்து ஒரு தராதரம் இருக்கணும். தராதரம் இல்லாமல் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளவு என்ன தரக்குறைவாக விமர்சனம் பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஆனாலும் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட்டு இருக்க முடியாது. அதனால என்னை இப்போ ஒருத்தர் வந்து தப்பாக விமர்சனம் பண்ணாரு, பிளாக் பண்ணிட்டேன். அதனால் இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரியா? சரி.
ரைட்டு, திரும்ப வந்தால் திரும்பவும் பிளாக் பண்ணிடுவேன். பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுன் இருக்கியாடா? லைவ்ல இருக்கியாடா அர்ஜுன்? கால் பண்ணுறியா கொஞ்சம்? நான் லைவை க்ளோஸ் பண்ணுறேன்டா. லைவ் க்ளோஸ் பண்ண, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் படத்துக்கு போகிறேன். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம்டா. இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணும் கைஸ். நரேன் ஜுஜா, ஹாய் ஹாய் நரேன் ஜுஜா, வெல்கம் டு ஆர்எஸ்டி டாக்கீஸ். மச்சி ஹாய் மச்சி. யாரு யாரு நரேன்? ஹாய் மச்சி, ஹாய் ஹாய். படம் பார்க்க போகிறேன். இப்போ என்ன படம் பார்க்க போகிறேன்? நான் படமெல்லாம் பார்க்க போகிறது இல்லை, தூங்க போகிறேன். படமெல்லாம் பார்க்க போகிறேன், லைவை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போகிறேன். படம் எதுக்கு பார்க்க போகிறேன்? படம்லாம் பார்க்க போகிறது இல்லை. பிஎம் நரேந்திர மோடிஜி அவருடைய எஃபர்ட்ஸை பற்றி 2 ஹவர்ஸாக பேசி இது பண்ணியிருக்கேன். தூங்க போமாமா. தேங்க்யூ தேங்க்யூ. தூங்க கண்டிப்பாக போகிறேன். அன்பாக பேசினா பிரச்சனையே கிடையாது. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. நரேன் ஜூஜா, என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நரேன் ஜூஜா. ஷார்ட்டாக போடுவியாவா? அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தேவையில்லாத பழக்கம்லாம் கிடையாது பிரதர், சரிங்களா? அந்த மாதிரி வேண்டாத பழக்கம்லாம் நமக்கு கிடையாது பிரதர். ஜஸ்ட் ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு அர்ஜுனுக்கு சொல்லியிருந்தேன், அவர் பார்த்துட்டு இருந்தார். அதை நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லிட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய மரபு. அதனால் நைட்டாக படம் பார்த்து போடுவாமா? நைட்டாக படம் பார்த்து போடுவாமாவா? இல்லை இல்லை, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பெருமாளே, இது வந்து அதுக்கான இது இல்லை. இது வந்து கம்ப்ளீட்டாகவே மோடிஜியோட எஃபர்ட்ஸை பேசுறதுக்காகவே இது பண்ணச்சாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போடுமாமா, என்கிட்ட சொல்லிட்டு போடுமாமா. போட்டேன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போடுறேன், சரிங்களா? அதெல்லாம் நான் எதுவும் போட போகிறது இல்லை. இல்லை பிரதர், சரிங்களா? ஸோ அர்ஜுன், என்னடா க்ளோஸ் பண்ணிட்டுமா? க்ளோசிங் மெசேஜ் ஏதாவது சொல்லுமா? ஓகே கைஸ், ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இன்றைக்கி லைவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த லைவில் சம்மிட்டோட மிச்ச விஷயங்கள் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டினியூ பண்ணுவோம். மோடிஜி எஃபர்ட்ஸ், தலைமை,